வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். போலீசாரின் அடாவடித்தனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற சங்கானை பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின் ஊடகவியலாளர் ஒருவர் அண்மை காலமாக போலீசாரின் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளன. கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூட போலீசாரின் நெல்லியடியில் ஒரு வீட்டுக்குள் சென்று அடாவடியில் ஈடுபடுகின்ற காணொலி வெளியாகியிருந்தது. இதற்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் என கேள்வி எழுப்பிய வேளை அவர் இவ்வாறு பதிலளித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராஜா மேலும் தெரிவிக்கையில், போலீசாருக்கு போதிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் போலீசார் சில இடங்களில் தாங்கள் நினைத்தபடிதான் நடக்கின்றனர். அவர்களது செயற்பாடுகள் பிழையாக இருந்தால் அந்த போலீசாருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றார். நடைபெற்று முடிந்த கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபேறுகள் வெளியிடுவது குறித்து பரீட்சைகள் திணைக்களம் விசேட அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பாக தற்போது ஊடகங்களில் வெளியாகும் செய்தி போலியானது என திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்தோடு பரீட்சை முடிவுகள் குறித்து பரீட்சைகள் திணைக்களம் இதுவரை எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் மூலம் வெளியிடப்படும் தவறான செய்திகளை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் வரும் புத்தாண்டுக்கு முன்னர் வெளியிடுவதற்கு பரீட்சை திணைக்களம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக காலை வெளியான செய்தி போலியானது எனவும் மேற்கண்ட அறிவிப்பினால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சு மற்றும் நகர அபிவிருத்தி, நிர்மாணம் மற்றும் வீடமைப்பு அமைச்சின் அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. கண்டி கொழும்பு அதிவேக நெடுஞ்சாலையின் மேரிக்கம கடவத்தை பகுதியில் நிர்மாண பணிகளை உடனடியாக தொடங்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க இதன்போது பணிப்புரை விடுத்தார். கொழும்பு துறைமுக பிரவேச அதிவேக நெடுஞ்சாலை திட்டத்தின் நன்மைகளை தேசிய பொருளாதாரத்தில் விரைவாக ஒருங்கிணைப்பது குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் இது தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால மற்றும் நீண்டகால தீர்வுகள் உள்ளிட்ட பரிந்துரைகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. கொழும்பு நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க புகையிரத கட்டமைப்பை மேம்படுத்துதல் உட்பட பேருந்து மற்றும் போக்குவரத்து சேவைகளை தரப்படுத்துதல் ஆகியவற்றிற்காக கொழும்பு மாவட்டத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு முன்னோடி திட்டத்தை தொடங்குவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. கொழும்பு, கண்டி, குருநாகல் மற்றும் மொரட்டுவ நகரங்களை பல்வகை போக்குவரத்து மையங்களாக அபிவிருத்தி செய்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. தேசிய பொருளாதாரத்திற்கு பங்களிக்காத புகையிரத திணைக்களத்திற்கு சொந்தமான காணிகளை அடையாளம் காண்பது மற்றும் அந்த காணிகளை முறையாக முகாமைத்துவம் செய்வது குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தொடர்பில் இந்திய மீனவர் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இந்த சந்திப்பின் பின்னர் இளங்குமரன் எம்பி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில், இலங்கைக்கு வந்துள்ள இந்திய மீனவர் சங்க பிரதிநிதிகள் மீனவர் பிரச்சினை தொடர்பில் என்னை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இந்த சந்திப்பில் இழுவைமடி தொழிலை தாங்கள் கைவிடுவதாக எம்மிடம் கூறியிருக்கின்றார்கள். இது அவர்கள் நமக்கு காட்டிய நல்லெண்ண சமிக்ஞையாக நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கான நடைமுறை செயற்பாடுகள் தொடர்பிலும் இங்கு ஆராய்ந்துள்ளனர். அவர்கள் இழுவைமடி தொழிலை கைவிட்டால் அவர்களுக்கான மாற்று தொழில் ஏற்பாடுகளை அந்த நாட்டு அரசு செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த இழுவைமடி தொழிலாளர்கள் அந்த நாட்டு அரசிடம் கடல் அட்டை பண்ணை வைப்பதற்கு அனுமதி கேட்டுள்ளனர். உண்மையில் அவர்களது இந்த மாற்று முயற்சி நியாயமானது. அவர்கள் சொல்வது போன்று இழுவைமடி தொழிலை அவர்களாகவே நிறுத்த தீர்மானித்துள்ளமை நல்ல விடயம் என்றார். அரசியல் என்பது வெறும் மைக்கை கையில் எடுத்து பேசுவது அல்ல என தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மற்றும் அவருடன் மேடையில் பேசுபவர்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் புதுடெல்லியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்திருந்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தேன். அதேபோன்று பாஜக தேசிய தலைவர் நட்டா மற்றும் அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகிய மூவரையும் சந்தித்திருக்கின்றேன்.
இந்த சந்திப்பின் போது தமிழக பாஜகவின் வளர்ச்சி மற்றும் பணிகள் குறித்து கலந்துரையாடினோம். 2026 ஆண்டு தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்துக்கு மிக முக்கியமான தேர்தல் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழகத்தை ஆளும் திமுக அரசு மீது நாங்கள் குற்றம் சுமத்துகின்றோம். 2026 தேர்தல் தமிழக மக்களின் நலனுக்கான தேர்தலாக பார்க்கின்றேன். கூட்டணிக்கான நேரம், காலம், அவகாசம் போன்றவற்றிற்கு சுமார் 9 முதல் 10 மாதங்கள் உள்ளன. பாஜக நலனை விட முக்கியமானது தமிழக மக்களின் நலன். இவை அனைத்தையும் ஆலோசித்து கூட்டணி தொடர்பில் உரிய நேரத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் பேசுவார்கள். மியான்மரில் நேற்றைய தினம் காலை 2 முறை பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் இடுபாடுகளில் சிக்கி 144 பேர் உயிரிழந்தனர். 730க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அண்டை நாடான தாய்லாந்திலும் ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டமாகின. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடந்து வருகின்றது. பலரை காணாததால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டும் என அஞ்சப்படுகின்றது. தென்கிழக்கு ஆசிய நாடான மியான்மரில் மோனிவா நகருக்கு அருகே நேற்று காலை 11:50 மணியளவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதில் அந்த நாட்டின் பல்வேறு நகரங்களில் உள்ள கட்டிடங்கள் குலுங்கின. இது ரிக்டர் அளவில் 7.7 பதிவானது. அடுத்த 10 நிமிடத்தில் அங்கு 2வது முறையாக நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.8 பதிவானது. மியான்மரின் சகாயிங் நகரின் வடமேற்கே 16 கிலோமீட்டர் தொலைவிலும் 10 கிலோமீட்டர் ஆழத்திலும் இந்த பூகம்பம் மையம் கொண்டிருந்தது. இதைத் தொடர்ந்து 4 முறை லேசான அதிர்வுகள் ஏற்பட்டன. அடுத்தடுத்து அதிர்வுகள் ஏற்பட்டதால் மியான்மரின் மண்டலி நகரில் உள்ள மசூதிகள், வீடுகள் இடிந்து விழுந்தன. இங்குள்ள பழமையான அரண்மனையும் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி 144 பேர் உயிரிழந்தனர். 732 பேர் காயமடைந்தனர் என்று நேற்றைய தினம் தகவல் வெளியானது. மியான்மரில் நிலநடுக்கத்தை நீண்ட நேரம் உணர்ந்ததாகவும் இதனால் தலை சுற்றல் ஏற்பட்டதாகவும் மக்கள் தெரிவித்தனர். நிலநடுக்கம் ஏற்பட்ட போது சாலையில் நின்றிருந்த வாகனங்கள், தண்டவாளத்தில் நின்றிருந்த ரயில்கள் குலுங்கின. பல இடங்களில் மின் இணைப்பு, இணைய இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்டுள்ள மியான்மரில் கடந்த 2021 ஆண்டு முதல் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகின்றது. இங்கு பல பகுதிகளில் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதால் பாதிப்பு பற்றிய தகவல்கள் உடனடியாக கிடைக்கவில்லை. மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் அளவுக்கு மியான்மர் தயார் நிலையில் இல்லை. இதனால் அங்கு அவசர நிலை அறிவித்துள்ள ராணுவ தலைவர் மின்னணு கிளாயிங் சர்வதேச நாடுகளின் உதவியையும் நாடியுள்ளார். அண்டை நாடுகளிலும் பாதிப்பு. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கம் தென்கிழக்கு ஆசிய பகுதியில் உள்ள தாய்லாந்து, மலேசியா, வங்கதேசம், லாவோஸ், சீனா மட்டுமின்றி இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் உணரப்பட்டது. இதை அமெரிக்க மற்றும் ஜெர்மனியின் புவியியல் ஆய்வு அமைப்புகள் உறுதி செய்தன. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் அங்கு சாதுசாக் பகுதியில் சீனாவை சேர்ந்த நிறுவனம் கட்டிவந்த 30 மாடி கட்டிடம் இடிந்து தரை மட்டமானது. இடிபாடுகளில் சிக்கி 3 பேர் உயிரிழந்தனர். இங்கு பணியாற்றிய 90 தொழிலாளர்களை தேடும் பணி நடந்து வருவதாக தாய்லாந்து துணை பிரதமர் பும்தாம் வேசாயாசாய் தெரிவித்தார். தாய்லாந்தில் அவசர நிலை. நிலநடுக்கத்தை தொடர்ந்து தாய்லாந்து பிரதமர் சினவத்ரா அவசர கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து தாய்லாந்தில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களிலும் அதிர்வு உணரப்பட்டது. மேற்கு வங்க தலைநகர் கொல்கத்தா, மணிப்பூர் தலைநகர் இம்பால் உள்ளிட்ட இடங்களில் சுவரில் இருந்த பொருட்கள் ஆடியதாக மக்கள் கூறினர். இங்கு உயிரிழப்போ பொருட்சேதமோ இல்லை. மியான்மர், தாய்லாந்தில் நிலநடுக்கத்தால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளன. இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முழுவீச்சில் நடந்து வருகின்றது. அடுக்குமாடி கட்டிடங்களில் தங்கியிருந்த பலரது நிலைமை என்ன ஆனது என்பது தெரியவில்லை. பலரை காணவில்லை. இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை 1000-ஐ தாண்டும் என அஞ்சப்படுகின்றது. இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிராக நேற்றைய தினம் நடைபெற்ற போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 50 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 196 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 197 எனும் வெற்றி இலக்கை நோக்கி பதிலெடுத்தாடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 146 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவியது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் ராஜத் படிதார் 32 பந்துகளில் 51 ஓட்டங்களை பெற்றதுடன் போட்டியின் ஆட்டநாயகனாகவும் தெரிவு செய்யப்பட்டார்.